வணக்கம் மக்களே, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 6th January மண்டே. ஆக்சுவலாக வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:35 ஆகுது. ஓகேவா? இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு சப்போர்ட்டு. ஓகேவா? இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கேங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ வந்து இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஹை, ஒரு லோவு, திருப்பி ஒரு ஹை, திருப்பி வந்து ஒரு லோ. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீ ஜர்க்கிற ஏரியா. ஓகேவா? இது எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து இது ஒரு ட்ராப். இது நிறைய பேரை வந்து கொண்டு போகிறது, ட்ரேடுக்குள்ளே கொண்டாடுறது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இடத்துல வந்து என்ன ட்ரேட் இருக்குன்னா, புல்லிஷ் ட்ரேட் தான் எடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைட்வேஸில் கூட போகும். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன ட்ரேட் எடுக்குன்னு தான் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டுக்குள்ளே போய்ட்டோம். நம்ம வியூ வந்து புல்லிஷ் தான். ஓகேவா? அதனால் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே எவ்வளோனா நம்ம வந்து ஒரு 200 லாட்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம், தெரியுதுங்களா? இந்த ப்ரீ மார்க்கெட் ஏரியா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கோம். இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக வந்து 9:40 ஆகுது. இங்கே இது கூட செகண்ட்ஸ் கூட மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், காலோட ப்ரீமியம் இது வந்து 24,050 காலோட ப்ரீமியம்மு. இந்த இடத்துல வந்து ஷூட் அப் ஆகுது பாருங்கள். ஆனால் வந்து இங்கே நிஃப்டி வந்து இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா சொல்லிட்டு கால் சைடில் வந்து என்னென்னா ப்ரீமியம் வந்து ஃபாலோவே இல்லை, அப்படியே நிற்குது. இப்போ நம்ம எடுத்த வந்து ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, புட் சைடில் தான் வந்து ப்ரீமியம் வந்து நிற்க ஆகுது. கால் சைடில் வந்து ப்ரீமியம் வந்து இறங்கி வேலை பாருங்கள். அப்படியே வந்து இங்கே ஃபாலோ ஆனது அப்படியே நிற்குது பாருங்கள். இது எவ்வளோ தூரம் இந்த கேண்டில் வச்சு திருப்பி இன்னொரு கேண்டில் வச்சு ஃபாலோ ஆகுது. இங்கே இருக்கிற இந்த கேண்டில் வந்து ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகலை பாருங்கள். இந்த லோக்கு மேலே தான் இருக்குது, ஒரு டைவர்ஜென்ட் தெரியுதுங்களா? அதனால் இது வந்து ஒரு ஃபேக் வந்து ஃபால் தான். இப்போ நம்ம ட்ரேட் இடத்துல வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸே போல். ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து கால் சைடில் வந்து கரையவே இல்லை, புட் சைடில் தான் நல்லா டிகே ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹை இருந்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் அந்த லெவலுக்கு வந்து 153க்கு வந்து இந்த லோவில் விழுந்தது. 50 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்ததில் திருப்பி பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிடுச்சு. ஓகே, 99லேருந்து இங்கே பற்றி 150 வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த ஹை வந்து பாருங்கள் 24,091 இருக்குது. 24,091லேருந்து 23,930 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 160 பாயிண்ட்ஸ் அந்த கிலோ இருக்குது. அப்படின்னா ப்ரீமியம் வந்து எவ்வளோ டிகேவாக இருக்கணும்னா ஒரு 80 பாயிண்ட்ஸாவது டிகேவாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகி திருப்பி வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஓகேவா? அதுலேருந்தே தெரியுது ஒரு சைடில் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஓகேவா? இப்போ நம்மளோட வந்து பொசிஷன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 58,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் வந்து ட்ரேடுக்கு வந்து கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 38 lakhs. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 58,000 வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியே சில நாள் நடக்கும். ஆக்சுவலாக வந்து இது வச்சு நம்ம வந்து பிளானே பண்ணவே முடியாது. என்னென்னா நிஃப்டி வச்சு பிளான் பண்ண முடியாது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம பிளான் பண்ணுமே. இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ அழகாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மொமெண்டம் வந்து குறையுதா இந்த இடத்துல, தெரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? அதனால் இந்த மொமெண்டம் வந்து டிகே வரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரெண்டு இதில் வந்து ஸ்கொயர் அப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் மொமெண்டம் வந்து டிகே ஆகுது பாருங்கள், டிக்ளைன் ஆகுது. ஓகேவா?